بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. صدق الله العلي العظيم. وبالسند المتصل مني إلى الإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عيسى محمد بن عيسى بن ثورة بن موسى الترمذي رحمه الله أنه قال: حدثنا قتيبة بن سعيد قال حدثنا عبد العزيز بن محمد عن علاء بن عبد الرحمن عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم، يصبح الرجل مؤمنا ويمسي كافرا، ويمسي مؤمنا ويصبح كافرا، يبيع دينه بعرض من الدنيا، أو كما قال عليه الصلاة والسلام. وقال أبو عيسى: هذا حديث حسن صحيح. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் மேந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே தோ ஆலம், தாஜுல் மதீனா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இமாமுல் அம்பியா, ஹைருல் பரியா, எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஅத் தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நாம் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் சோதனைகள், எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள், அனாச்சாரங்கள், குழப்பங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன், இந்த உலகத்திலே குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்னால் நல் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள். ககிதஇல் லைலில் முظلم, இருண்ட இரவுடைய துண்டுகளை போல குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு ரூம்ல எந்த வெளிச்சமும் இல்ல, அந்த ரூம் லொக் பண்ணப்பட்டிருக்குது, உள்ளே நாம் இருக்கிறோம், எங்கு பார்த்தாலும் எப்படி இருளாகவே இருக்குமோ, எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளால் வருவதற்கு சாத்தியம் இல்ல. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் அந்த ரூமிலே இருக்கும் பொழுது மேலே பார்த்தாலும் இருளாகத்தான் இருக்கும், கீழே பார்த்தாலும் இருள், வலது பக்கம் திரும்பினாலும் இருள், இடது பக்கம் திரும்பினாலும் இருள், முன்னால் பின்னால் எங்கு திரும்பினாலும் எப்படி வெறுமனமே டாக்காக இருளாக இருக்குமோ, இதே போல ஒரு காலம் வரும், நீங்கள் எங்கு திரும்பினாலும் குழப்பங்கள் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க திரும்பினாலும் குழப்பங்கள் தான், சோதனைகள் தான். அந்த சோதனையுடைய எஃபெக்ட் எப்படியாப்பட்டதாக இருக்கும், அது எப்படியாப்பட்ட பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அடுத்த வார்த்தையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குழப்பம் எப்படியாப்பட்ட குழப்பம் தெரியுமா? யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒருவன் காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான் என்றார்கள்.
மாலையில் முஃமினாக இருப்பான், மறுநாள் காலையில் அவன் காஃபிராக இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுவான் என்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ரீசனையும் நபி அவர்கள் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, இந்த துன்யாவுடைய அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விற்று விடுவார்கள் என்றார்கள். உலகத்துடைய ஆதாயத்துக்காக வேண்டி, இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு, லக்ஸரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். பேர் முஸ்லிமாக இருக்கும், வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு காலம் வரும் என்றார்கள். அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் உலக அழிவின் விளிம்பில், கோணரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் உலக அழிவுக்கு முன்னால் நடக்கும் என்று வகைப்படுத்தினார்களோ, கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட சிறு அடையாளங்களை நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அருமையானவர்களே. இன்னும் பெரும் 10 அடையாளங்கள் மட்டும் தான் வர இருக்கிறது. இந்த சிறிய அடையாளங்கள் எல்லாமே நடந்துருச்சு. ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தான் இன்னும் மிகுதமாக இருக்கிறது. அந்த அடையாளத்துக்காகத்தான் இன்று முழு உலக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடையாளம் எப்பொழுது வரப்போகிறது? நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு எப்பொழுது நடக்க போகிறது? அந்த அடையாளம் வரும் வரை உலகத்திலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சோதனைக்கு மேல் சோதனை, பலவிதத்திலே பல ரீதியில் அவர்களுக்கு சோதனைகள், அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த அடையாளம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? இந்த அடையாளம் நடந்துருச்சுன்னா, வந்து விட்டது என்றால் பெரும் 10 அடையாளங்கள் ஒட்டோவாக நடந்துரும். அபூதாவுத் திர்மிதியுடைய ரிவாயத், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த அடையாளத்தை பற்றி கூறினார்கள். லௌலம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன். எப்படியாப்பட்ட வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா? இந்த உலகம் தரிப்பட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிகுதமாக இருக்கிறது. இந்த உலகம் அழியறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கு பிறகு உலகம் அழிஞ்சிரும் என்று வைத்துக் கொள்வோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இருந்தாலும் இந்த அடையாளத்தை உண்டு பண்ணுவதற்காக அந்த நாளை அல்லாஹ் விசாலமாக்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் தான் இருக்குதா, அந்த நாளையும் அல்லாஹ் விசாலமாக்கி இந்த அடையாளத்தை நடக்க வைப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான், விசாலப்படுத்துவான். ஏன் தெரியுமா? சொன்னார்கள், என்னிலிருந்தும் அல்லது என்னுடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு மனிதரை வெளியாக்கும் வரை என்று சொன்னார்கள். என் குடும்பத்தில் இருந்து ஒருவரை அல்லாஹ் வெளியாக்குவான். அவரை வெளியாக்கும் வரை இந்த உலகம் அழியாது. எப்படியாப்பட்டவர்? யுவாத்யு இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்மா அபி. அவருடைய பேர் என்னுடைய பேரோட ஒத்து போகும், மெச்சாகும். அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருடன் ஒத்து போகும் என்றார்கள். கண்ணியமானவர்களை, அந்த அடையாளம் வேறொன்றும் கிடையாது, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மட்டும் தான் மிகுதமாக இருக்கிறது. அவர்கள் வரும் வரை உலகத்திலே அநியாயம் தலை தூக்கி கொண்டு தான் இருக்கும். அவர்கள் வந்ததற்கு பிறகு தான் இந்த அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு ஒரு முடிவை கட்டுவார்கள். சரி, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள்? அருமையானவர்களே, ஒரே ஹதீஸ்ல 3 அறிகுறிகளை நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னறிவிப்பு. இந்த 3 உலகத்திலே நடந்து விட்டால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மிக வேகமாக வந்து விடுவார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய 11326வது ரிவாயத், இமாம் பைஹகி அல் பஅஸ் வன் நுஷூர் என்ற கிதாபில 120வது ஹதீஸாக இந்த ரிவாயத்தை கொண்டு வராங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபஷ்ஷிருக்கும் பில் மஹ்தி. இமாம் மஹ்தியை கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்கிறேன். அவர் எந்த சந்தர்ப்பத்திலே வெளியாகுவார் தெரியுமா? 3 அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். முதலாவது, யுபஅஸு அலா இக்திலாஃபி மினன் நாஸ். அல்லாஹு அக்பர் சொன்னார்கள், முதலாவது மக்கள் கருத்து வேற்றுமையில் இருப்பார்கள். ஒற்றுமை இல்லாமலாக்கப்படும். மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்காது. பல பிரிவினர்களாக பிரிந்து வாழ்வார்கள், பல கோத்திரங்களாக பிரிவார்கள்.
ஒற்றுமை என்பது இருக்காது, மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படும். இந்த நிகழ்வு, இந்த அடையாளம் உலகத்திலே நடந்துருச்சா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எதிர்பாருங்கள் என்றார்கள். இன்று நடக்குது கண்ணியமானவர்களே. மக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை, ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் கோபித்துக் கொண்டு அவர் சென்று விடுகிறார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சென்று விடுகிறது. அப்படியாப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அடையாளம் ஒத்து போகுது. இரண்டாவது முக்கியமாக சொன்னார்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றார்கள். உலகத்துல எர்த்குயிக் அதிகமாக ஏற்படும் என்றார்கள். ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு 10-15 தான் கேள்விப்படுவோம். இந்த இடத்துல பூமி அதிர்ச்சியா, இந்த இடத்துல இத்தனை மேக்னிடியூட் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எர்த்குயிக் உண்டாகிருச்சாம் என்று தான் கேள்விப்படுவோம். ஆனால் தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர், நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் NECI உடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்று சொன்னால், அருமையானவர்களே, தற்பொழுது உலகத்தில ஒவ்வொரு நாளும் 55 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் 55 தடவை இந்த உலகத்திலே பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு வருடத்தில் குறைந்தது 20,000 தடவைகள் எர்த்குயிக் உண்டாகுவதாக நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு எர்த்குயிக் ஏற்படுது என்று அல்லாஹு அக்பர். நாம் 2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருக்கிறோம். இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இந்த வருடம் இன்னும் முடிவடையல்ல. 8வது மாதத்தில் அரைவாசி தான் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் வரைக்கும், ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்று வரைக்கும் முழு உலகத்திலும் எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? கேட்டால் புல்லரிக்கும் கண்ணியமானவர்களே. 9,966 தடவைகள் முழு உலகத்திலும் எர்த்குயிக் ஏற்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கிட்டத்தட்ட 10,000 வெறும் 8 மாதத்தில. இந்த ஆகஸ்டை எடுத்துக்கொண்டால் 15 நாள்ல மட்டும் முழு உலகத்திலும் 530 தடவைகள் எர்த்குயிக் உண்டாகி இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும். இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது மெச்சாகுது கண்ணியமானவர்களே. நம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகக்கூடிய காலம் நெருங்கிருச்சு. மிகவும் மோசமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று சொலமன் ஐலண்ட் எர்த்குயிக், 12ஆம் தேதி இந்தோனேஷியாவுல, 11ஆம் தேதி போலண்டுல, 10ஆம் தேதி டர்க்கில சக்தி வாய்ந்த ஒரு எர்த்குயிக், 9ஆம் தேதி ரஷ்யாவுல, 4ஆம் தேதி ரஷ்யாவுல, 3ஆம் தேதி ரஷ்யாவுல, 2ஆம் தேதியும் ரஷ்யாவுல, மெக்சிகோவில் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் ரஷ்யாவுல. இந்த 15 நாட்கள்ல ரஷ்யாவுல மட்டும் 5 தடவை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இதை பார்க்கும் பொழுது ஹதீஸை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுதா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பாருங்கள் என்றார்கள். வெறுமனவே இந்த ஆகஸ்ட் 15 நாள்ல 530 தடவை முழு உலகத்திலும் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நெருக்கம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது அடையாளம், உலகம் எப்படி அநியாயத்தால் அக்கிரமத்தால் நிரம்பி வழியுமோ, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நீதத்தாலும் நியாயத்தாலும் இந்த உலகத்தை நிரப்புவார்கள் என்றார்கள். நபி அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகம் அநியாயத்தால் நிரம்பி வழியும் என்றார்கள். அப்படி என்றால் உலகத்துக்குள்ளால் அநியாயம் நடக்காது, அநியாயத்துக்குள்ளால் தான் உலகம் இருக்கும் என்றார்கள். அதுதான் நபி அவர்களுடைய வார்த்தை. இவ்வளவு அநியாயம் கண்ணியமானவர்களே, முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. காசாவிலே ஒவ்வொரு நாளும் பட்னியினால் எத்தனை குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பாட்டை எடுக்க செல்லும் பொழுது அங்கும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது, அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் மிஸ் ஆகி இருப்பதாக ரிப்போர்ட் சொல்லுது, ஐநாவுடைய ரிப்போர்ட். இதுவரைக்கும் அவர்கள் எங்க என்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் 30, 40, 50, 100, 200 என்று குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். யாராவது ஒரு நாடு ஆக்ஷன் எடுக்குதா கண்ணியமானவர்களே? இல்லை. அதற்கு காரணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள்,
அநியாயத்துக்குள்ளால் உலகம் இருக்கிறது. அதனால் தான் அதனுடைய அருமை விளங்குதில்லை. இந்த அநியாயத்துக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமா? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை வேண்டும். இந்த காசாவிலே நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக முழு உலகத்திலும் குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்நிய சகோதரர்கள் கூட பெரும் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். சமீபத்தில் ஆஸ்திரேலியா சிட்னி பிரிட்ஜில் 3 லட்சம் பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த காசா மக்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும். எல்லா நாட்டிலும் இப்படி போராட்டங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையிலும் இன்று நடக்க இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முடியுமாக இருந்தால் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர்கள் ஒழுங்குமுறைகளை பேணி அந்த போராட்டங்களிலே எங்களுடைய பங்களிப்பையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். இதன் மூலமாக எந்த ஒன்றும் மாறப்போவது கிடையாது. ஆனாலும் நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் துஆக்களிலே இந்த மக்களுக்காக ஈடுபட வேண்டும். ஆகவே இந்த 3 அடையாளங்கள் உலகத்திலே நடந்தால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை ரொம்ப நெருக்கம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புத்திசாலி யார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டால் கண்ணியமானவர்களே என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவே எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். சகல சக்திக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ். நாம் எல்லாம் ஏழை அடியார்கள் யா அல்லாஹ். நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிச்சிரு யா அல்லாஹ். நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்திரு யா அல்லாஹ். பயங்கரமான காலத்துல வாழ்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான அடியார்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாத்திரு யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான அடியார்களாக எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.